வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு நாம் மிக முக்கியமான மற்றும் அதிக சம்பளம் வழங்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றித்தான் விரிவாக பார்க்கப் போகிறோம். ஐடி துறையில் டெஸ்டிங் பிரிவில், அதுவும் குறிப்பாக ஆட்டோமேஷன் டெஸ்டிங் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு என்று சொல்லலாம். சென்னை லொகேஷனில் அமைந்துள்ள எஸ்ஆர்எஸ் இன்போவே என்ற நிறுவனத்தில் இருந்து ஏபிஏ ஆட்டோமேஷன் டெஸ்டர் பணிக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த வேலைக்கு தேவையான தகுதிகள் என்ன மற்றும் சம்பளம் எவ்வளவு என்பது மட்டுமல்லாமல், இந்த வேலையின் தன்மை எப்படி இருக்கும், அங்கு வேலை பார்க்கும் சூழல் எப்படி இருக்கும், கேப் வசதிகள் மற்றும் ஓவர் டைம் போன்ற விஷயங்களைப் பற்றியும் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பேசப் போகிறோம். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலாவதாக இந்த வேலைக்கான அடிப்படை தகுதிகளைப் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க உங்களுக்கு 5 முதல் 7 வருடங்கள் வரை பணி அனுபவம் இருக்க வேண்டும். அதாவது ஜூனியர் லெவல் இல்லாமல் ஒரு மிட் சீனியர் லெவலில் இருப்பவர்களுக்கு இந்த வேலை சரியாக இருக்கும். இதற்கான சம்பளமும் மிகவும் சிறப்பாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வருடத்திற்கு 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். இது உங்களின் திறமை மற்றும் நேர்முகத் தேர்வில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை பொறுத்து மாறுபடும். பணியிடம் நம்முடைய சென்னை என்பதால் உள்ளூர் நண்பர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாகும். இப்போது இந்த வேலையின் தொழில்நுட்ப தேவைகளைப் பற்றி நாம் ஆழமாக பார்ப்போம். இந்த வேலையை பொறுத்தவரை முழுக்க ஏபிஏ ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தெரிந்திருக்க வேண்டும். பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், அதாவது யுஐ ஆட்டோமேஷன் தெரிய வேண்டுமா என்று. ஆனால் நிறுவனத்தினர் தெளிவாக கூறியுள்ளனர், இதில் யுஐ ஆட்டோமேஷன் வேலைகள் கிடையாது, இது முழுமையான ஏபிஏ சார்ந்த பணியாகும். நீங்கள் சி# மொழியில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும். செலினியம் மற்றும் ஸ்பெக்ஃப்ளோ போன்ற டூல்களை பயன்படுத்தி உங்களுக்கு ஆட்டோமேஷன் செய்ய தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக பிடிடி என்று சொல்லக்கூடிய பிஹேவியர் டிரைவன் டெவலப்மெண்ட் முறையில் அனுபவம் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டராக நீங்கள் தினமும் என்ன செய்ய வேண்டியிருக்கும் என்பதைப் பற்றியும் நாம் பேசலாம். நீங்கள் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் முழுவதையும் நன்கு புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததில் இருந்து அது முடியும் வரை என்னென்ன டெஸ்டிங் முறைகள் இருக்கிறதோ அதை நீங்கள் கையாள வேண்டும். டெஸ்ட் பிளானிங் செய்வது மற்றும் டெஸ்ட் அறிக்கைகளை தயார் செய்வது போன்றவை உங்களின் முக்கிய பணியாக இருக்கும். மேலும் தினமும் நடக்கும் வேலைகளைப் பற்றி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அனுப்புவதும் மற்றும் டெஸ்ட் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் தயாரிப்பதும் உங்களுடைய பொறுப்பாகும். இப்போது நாம் வேலை சூழல் மற்றும் இதர வசதிகளைப் பற்றி பார்க்கலாம். பொதுவாக இது போன்ற ஐடி நிறுவனங்களில் வேலை நேரம் என்பது காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும். ஆனால் ப்ராஜெக்ட் தேவையை பொறுத்து சில நேரங்களில் இது மாறலாம். இது ஒரு ஐடி சப்போர்ட் மற்றும் சர்வீஸ் சார்ந்த நிறுவனம் என்பதால் சில நேரங்களில் ஓவர் டைம் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஐடி துறையை பொறுத்தவரை ஓவர் டைம் பார்ப்பதற்கு தனியாக பணம் வழங்குவது குறைவு, ஆனால் அதற்கு பதிலாக காம் ஆப் என்று சொல்லக்கூடிய விடுமுறை நாட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். போக்குவரத்து வசதிகளைப் பொறுத்தவரை நீங்கள் நேர்முகத் தேர்வின் போது HR உடன் இது குறித்து தெளிவாக பேசிக்கொள்ள வேண்டும். பொதுவாக இரவு நேரங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கேப் வசதிகள் செய்து தரப்படும். பகல் நேரங்களில் பொது போக்குவரத்து அல்லது சொந்த வாகனத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இந்த வேலை ஒரு கான்ட்ராக்ட் அல்லது டெம்பரவரி அடிப்படையிலான வேலை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதைக் கண்டு நீங்கள் பயப்படத் தேவையில்லை. ஐடி துறையில் பல நேரங்களில் பெரிய ப்ராஜெக்ட்களுக்கு இது போன்ற கான்ட்ராக்ட் முறையில் ஆட்களை எடுப்பார்கள். சம்பளம் மற்றும் இதர சலுகைகள் நிரந்தர பணியாளர்களுக்கு கிடைப்பது போலவே இருக்கும். மேலும் உங்கள் செயல்பாடு நன்றாக இருந்தால் பிற்காலத்தில் உங்களை நிரந்தர பணியாளராக மாற்றவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. எனவே இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை வெளியூரில் இருந்து சென்னைக்கு வந்து தங்கி வேலை பார்க்க விரும்பினால் அதற்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. சென்னையில் தங்குவதற்கு நிறைய பிஜி வசதிகள் மற்றும் உணவகங்கள் உள்ளன.
அலுவலகச் சூழலும் மிகவும் இணக்கமான முறையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்களுடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்களுடன் இணைந்து ஒரு குழுவாகச் செயல்பட வேண்டியது அவசியம். டெஸ்டிங் மேட்ரிக்குகள் மற்றும் ஆவணப்படுத்துதல் போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருந்தால் போதுமானது. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி சார்ந்த படிப்பு படித்தவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கலாம். உங்களுடைய ரெஸ்யூம் மிகவும் நேர்த்தியாக இருக்க வேண்டும். அதில் C# மற்றும் ABA ஆட்டோமேஷன் பற்றிய உங்களுடைய அனுபவங்களை தெளிவாக குறிப்பிட்டிருங்கள். ஸ்பெக் ஃப்ளோ போன்ற முக்கிய வார்த்தைகளை போல்ட் செய்து காட்டுங்கள். இது உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துக் காட்ட உதவும். இந்த வேலைக்கான விண்ணப்ப லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை கிளிக் செய்து நீங்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுடைய ரெஸ்யூமை எப்படி தயார் செய்வது என்று தெரியவில்லை என்றாலோ தாராளமாக என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் +968710538224. மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், +968710538224. வேலை தேடும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது போன்ற நல்ல வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான CV ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.